ஹாய் நண்பர்களே, எல்லாரும் நலமாக இருப்பீங்க என்று நம்புகிறேன். பிஇஓ எக்ஸாமிற்கான 2வது கிளாஸ்க்கு நான் உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். உங்களுடைய முதல் சப்ஜெக்ட் தமிழ் இலக்கிய வரலாறு, ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் என்று சொல்லுவாங்க. இதில் முதல் தொகுப்பு என்னவென்றால் சங்ககால இலக்கியம். சங்ககால இலக்கியத்தில் 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள் என்ற 2 நூல்கள் இருக்கின்றன. அதில் நாம் 8 தொகை நூல்களில் முதலாவதாக இருக்கும் நூல் என்னவென்றால் புறநானூறு. இந்த புறநானூறு பாட்டில் இருக்கும் கொஸ்டின் அனாலிசிஸை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். கொஸ்டின் நம்பர் 31. புறநானூறு பிரித்து எழுதுக என்று கூறியிருக்கிறாங்க. புறநானூறு என்பது புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 என்று பிரியும். புறநானூரை பிரித்து எழுதினால் புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. அடுத்ததாக புறநானூறு எந்த நூல்களில் ஒன்று என்று கேட்கிறார்கள். புறநானூறு என்பது 8 தொகை நூல்களில் ஒன்று. சரிங்களா? இப்ப அடுத்ததாக புறநானூறு என்றால் என்ன என்று கேட்டுட்டாங்க. புறநானூறு என்பது புறப்பொருள் பற்றிய பாடல்களை பாடும் நூல். புறப்பொருள் என்றால் என்ன என்று அடுத்ததாக கேட்டிருக்கிறாங்க. புறப்பொருள் என்பது போர், வீரம், அரசர்கள் பற்றி பாடும் நூல்தான் இந்த புறப்பொருள் இலக்கியம். அதாவது புறம் என்பது வெளியே, உங்களுடைய வீட்டு வாழ்க்கைக்கு வெளியே இருக்கும் வாழ்க்கை. பழந்தமிழர்களின் போர், வீரம், அரசர்களை பற்றி கூறும் இலக்கியம்தான் இந்த புறப்பொருள். இந்த புறப்பொருளை பற்றி பாடும் பாடல் தான் இந்த புறநானூறு பாடல். அடுத்ததாக புறநானூறில் எத்தனை பாடல்கள் இருக்கின்றன என்று கேட்கிறார்கள். அதை நாம் பிரித்து எழுதும்போது புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 என்று நாம் எழுதுகிறோம். சரிங்களா? அதனால் புறநானூறில் 4 கூட்டல் 100 என்பது மொத்தமாக 400 பாடல்களை கொண்ட நூல் தான் இந்த புறநானூறு. அதாவது புறப்பொருள் பற்றியே பேசக்கூடும் 400 பாடல்களை கொண்ட நூல் தான் இந்த புறநானூறு. சரிங்களா? இப்ப அடுத்ததாக புறநானூறு எந்த காலத்தை சேர்ந்தது என்று கேட்கிறார்கள். நாம் பார்த்தோம், இது சங்ககால இலக்கியத்தை பற்றி தான் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நூல் என்பது சங்க காலத்தை சேர்ந்த நூலாகும். புறநானூறு என்பது சங்க காலத்தை சேர்ந்த ஒரு நூல். அடுத்ததாக புறநானூற்றை தொகுத்தவர் யார் என்று கேட்கிறார்கள். அதாவது புறநானூறு என்பது பல புலவர்களால் பல பாடல்களை கொண்ட நூலாகும். இது எல்லாம் ஒன்று கூடி யார் தொகுத்தார் என்று கேட்கிறார்கள். யார் தொகுத்தார் என்பது சரியாக தெரியாது என்பது இதற்கான சரியான விடையா. சரிங்களா? இப்ப அடுத்ததாக புறநானூறு எந்த மொழியில் எழுதப்பட்டது என்று கேட்கிறார்கள். இது தமிழ் மொழியில் எழுதப்பட்ட நூலாகும். அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 39. புறநானூற்றில் பேசப்படும் முக்கிய பொருள்கள் என்ன என்று கேட்கிறார்கள். புறநானூற்றில் பேசப்படும் முக்கிய பொருள் என்பது புறப்பொருளை பற்றியே ஆகும். அதாவது வெளியே நடக்கும், சமூகத்தில் நடக்கும் விஷயங்கள். போராக இருக்கலாம், அது அரசியலாக இருக்கலாம், தமிழர்களுடைய வாழ்க்கை முறை வெளியில் எவ்வாறாக இருந்தது என்பது கூட இருக்கலாம். சரிங்களா? இப்ப அடுத்ததாக புறநானூற்றில் பெண் புலவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்கிறார்கள். ஆம், இருக்கிறார்கள். உதாரணமாக ஔவையார் என்றுதான் சொல்லலாம். சரிங்களா? இப்ப அடுத்ததாக புறநானூற்றில் போற்றப்படும் முக்கியமான பண்பு எது என்று கேட்கிறார்கள். முக்கியமான பண்பு எதுவென்றால் அது வீரம், கொடை என்று நாம் சொல்லலாம். தமிழர்களுடைய வீரத்தை பற்றி கூறுகிறது. அது மட்டுமில்லாமல் கொடை என்பது மற்றவர்களுக்கு தானம் செய்வது, உதவி செய்வது, இது எல்லாமே கொடையில் அடங்கும். சரிங்களா? இப்ப அடுத்ததாக புறநானூறு யாரை புகழ்கிறது என்று பார்த்தால் அது அரசர்களையும் மற்றும் வீரர்களையும் புகழ்கிறது. அதாவது புறநானூறு பாடல் என்பது அரசர்களையும் வீரர்களையும் புகழும் பாடலாகும். சரிங்களா? இப்போ அடுத்ததாக புறநானூற்றில் குறிப்பிடும் 3 வேந்தர்கள் யார் என்று கேட்கிறார்கள். 3 வேந்தர்கள் என்பவர்கள் 3 அரசர்கள் ஆவார்கள். அதாவது சேரன், சோழர், பாண்டியர்.
இவர்களே 3 வேந்தர்கள் ஆவார்கள். சேரர், சோழர், பாண்டியர். அடுத்ததாக புறநானூறு அரசனின் கடமை என்ன என்று கேட்கிறார்கள். அரசனுடைய கடமை என்னவென்றால் மக்களை பாதுகாப்பது, மக்களை காப்பது என்று நாம் சொல்லலாம். சரிங்களா? இப்ப அடுத்ததாக இப்பாடலில் அறம் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். அறம் என்பது நல்ல செயல்களை செய்வர். அது மட்டுமில்லாமல் ஒழுக்கத்தை பின்பற்றுவதுதான் அறம் என்று நாம் சொல்லலாம். சரிங்களா? இப்ப அடுத்ததாக புறநானூறு எந்த சிந்தனையை வெளிப்படுத்துகிறது கேட்கிறார்கள். புறநானூறு என்பது சமூகம் மற்றும் அரசியல் சிந்தனையை வெளிப்படுத்துகிறது. இப்ப அடுத்ததாக புறநானூற்றில் புலவர்கள் யாருக்கு பாடல் பாடினார்கள் என்று கேட்கிறார்கள். அவர்கள் அரசர்களுக்காக பாடல்களை பாடினார்கள். சரிங்களா? இப்ப அடுத்ததா புறநானூற்றில் கொடை என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். கொடை என்பது பிறருக்கு கொடுத்து உதவுதல் என்பதே ஆகும். அதாவது தேவைப்படுபவருக்கு கொடுத்து உதவுதல், இதுவே கொடையாகும். சரிங்களா? இப்ப அடுத்ததாக புறநானூற்றில் பெண்கள் பற்றிய கருத்து என்ன என்று கேட்கிறார்கள். பெண்களை தீர மகன்களை பெற்ற தாய்மார்கள் என்று புகழ்ந்து பேசுவதுதான் புறநானூறு. சரிங்களா? இப்ப அடுத்ததாக புறநானூற்றில் கல்வியின் முக்கியத்துவம் என்ன என்று கேட்கிறார்கள். புறநானூரின் அறிவை சிறந்த செல்வமாக நினைத்தார்கள். அதாவது கல்வியின் அறிவை சிறந்த செல்வம் என்று நினைத்தார்கள். இப்ப அடுத்ததாக புறநானூற்றின் வீரன் என்பவன் யார் என்று கேட்கிறார்கள். நாட்டிற்காக தியாகம் செய்யும் மனிதன்தான் வீரன் என்று புறநானூறு கூறுகிறது. சரிங்களா? இப்ப அடுத்ததாக புறநானூறு நூலின் வேறு பெயர்கள் என்ன என்று கேட்கிறார்கள். புறநானூறு என்பது புறப்பாட்டு, புறம் மற்றும் நந்தாவிலக்கம் என்ற வேறு பெயர்களையும் கொண்டுள்ளது. சரிங்களா? புறப்பாட்டு, புறம், நந்தாவிலக்கம் இவை அனைத்துமே புறநானூறுக்கு இருக்கிற வேறு பெயர்கள் ஆகும். சரிங்களா? இப்ப அடுத்ததா புறப்பாட்டு என்றால் என்ன என்று கேட்கிறாங்க. புறப்பாட்டு என்றால் புறப்படுதல். எதற்காக புறப்படுதல் என்று கேட்டீர்கள் என்றால் போர் செய்வதற்காக புறப்படுதல், இதுவே புறப்பாட்டு என்று கூறப்படுகிறது. புறம் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். புறம் என்றால் வெளியே, அதாவது வீட்டுக்கு வெளியே இருக்கும் வாழ்க்கையை தான் புறம் என்று கூறுகிறார். சரிங்களா? இப்ப அடுத்ததாக நந்தாவிலக்கம் என்பது என்ன என்று கேட்கிறார்கள். நந்தாவிலக்கம் என்பது எதிர்பார்ப்பு மற்றும் அணையாத ஒளி என்று நாம் சொல்லலாம். அதாவது எதிர்பார்ப்பு என்பது கணவன் போரிற்கு சென்று விட்டார். வீட்டில் இருக்கும் மனைவி தன்னுடைய கணவன் திரும்பி வருவானா என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்று நாம் சொல்லலாம். அடுத்ததாக அணையாத ஒளி என்றால் கணவன் போருக்கு சென்று இறந்து விட்டான். ஆனால் மனைவியிடம் கணவனுடைய நினைவுகள் அணையாமல் இருக்கின்றன என்பது அணையாத ஒளி என்று கூறியிருக்கிறார். ஒரு அழகாக கூறியிருக்கிறார்கள் என்று பாடலும். அடுத்ததாக புறநானூற்றை இயற்றிய சில புலவர்கள் யார் என்று கேட்கிறார்கள். முரஞ்சியூர் முடிநாயகனார், கோவூர்கிழார், மதுரை கணக்காயனார், நக்கீரனார், கரைதி ஞானையர், ஔவையார், மோசிகீரனார் மற்றும் நரிவெரூர் தலைவர் உட்பட இவர்கள் மட்டும் கிடையாது. புறநானூற்றில் எத்தனை புலவர்கள் இருக்கிறார்கள் என்றும் கேட்பார்கள். மொத்தமாக 165 புலவர்கள் தான் புறநானூறு பாடலை எழுதியுள்ளார்கள். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இந்த 8 தொகை நூல்களில் நாம் பல புலவர்களால் பல பாடல்களை கொண்ட நூல்களாகும். அதில் ஒன்றுதான் இந்த புறநானூறு நூலா. சரிங்களா? இப்போது கொஸ்டின் நம்பர் 58. புறநானூறு நூல் எவ்வாறு இருக்கும் என்று கேட்கிறார்கள். இதற்கான விடை
சிறிய சிறிய கவிதைகளை கொண்ட பல கவிதைகளை கொண்ட நூல் தான் இந்த புறநானூறு. சரிங்களா? இப்ப அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 59. புறநானூறு இன்றைய சமுதாயத்திற்கு கூறும் செய்தி என்ன என்று கேட்கிறாங்க. இன்றைய சமுதாயத்துக்கு புறநானூறு தியாகமும் ஒழுக்கமும் முக்கியம் என்று கூறுகிறது. அதாவது அரசியல் வாழ்க்கையில் தியாகமும் ஒழுக்கமும் இருந்தால் மட்டுமே மக்களுக்கு நன்மையை செய்ய முடியும் என்று புறநானூறு கூறுகிறது. சரிங்களா? கடைசியா நம்ம புறநானூறு தமிழுக்கு வழங்கிய பெருமை என்ன என்பதை பார்க்கலாம். அதாவது தமிழருடைய வீரத்தை உலகிற்கு காட்டுகிற நூலுதான் இல்ல புறநானூறு. ஆகவே இந்த வீடியோல நம்ம 30 கேள்விகளை காட்டும். கிளாஸ் 1 கிளாஸ் 2 என்று சேர்த்து நம்ம 60 கேள்விகளை பார்த்துள்ளோம். இதை போல் இந்த சீரீஸ் கண்டினியூ ஆகும். இதற்காக உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் முக்கியம். நீங்கள் எல்லாரும் இந்த BA எக்ஸாமில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி நான் முகமது ரபி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.